ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி நல்ல ஈஸியான மெத்தடில் கோகனட் மில்க் எட் பண்ணாமைக்கு ஃப்ரெஷ் மில்க்கும் மில்க் மெய்ட்டும் எட் பண்ணி நல்ல டேஸ்ட்டாக வட்டலாப்பம் எப்படி செய்கிறா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது நல்ல டேஸ்ட்டாகவே வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஹோல்ஸ் எல்லாம் வந்து நல்ல பெர்ஃபெக்டாகவே இந்த வட்டலாப்பம் வரும். இது செய்கிறதும் நல்ல ஈஸியாகவே உங்களுக்கு செஞ்சிடலும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி 40 முட்டைக்கு வட்டலாப்பம் வைக்க போகிறேன். அதுக்கு 500 கிராம் கருப்பட்டியை இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணி இருக்கிறேன். கருப்பட்டி வந்து கித்தில் கருப்பட்டி தான். பொதுவாக ஸ்ரீலங்காவில் எல்லாருமே கித்தில் கருப்பட்டி தான் கூடுதலாக யூஸ் பண்ணுறேன். இந்த கித்தில் கருப்பட்டி எட் பண்ணி வட்டலாப்பம் செய்யக்கொள்ளிக்கு இதோட டேஸ்ட் இன்னும் வேறு லெவலாக இருக்கும். 40 முட்டைக்கும் நீங்கள் கருப்பட்டி மட்டுமே எட் பண்ணி செய்கிறேன்றால் 2 kg கருப்பட்டி எட் பண்ணியிருக்கணும். நான் இன்றைக்கி சுகரும் மிக்ஸ் பண்ணி தான் செய்கிறேன். 500 கிராம் கருப்பட்டியும் 1.5 kg சுகரும் எட் பண்ணிட்டு இது கூட வந்து ஒரு மில்க் மெய்ட்டும் எட் பண்ணுறேன். நீங்கள் மில்க் மெய்ட் எட் பண்ணி செய்யக்குள்ள இதோட டேஸ்ட் இன்னும் வேறு லெவலாக இருக்கும். மில்க் மெய்ட் 385 கிராம் ஃபுல் டின் எடுத்துக்கிறேன். இப்போ இதையும் எட் பண்ணுறேன். இதில் 1.5 kg சுகரில் 100 கிராம் சுகரை மட்டும் வேறையாக எடுத்து வச்சுக்கிறேன். அது வந்து சீனி தீக்கிறதுக்காக வேண்டி. இங்கால வந்து மில்க் வந்து இந்த ஃபுல் க்ரீம் மில்க் தான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மில்கை வந்து நாங்கள் இதில் எட் பண்ணணும். ஃப்ரெஷ் மில்க் எட் பண்ணி செய்யக்கொள்ளைக்கு 10 முட்டைக்கு வந்து நான் சரியாக 800 ml மில்க் எட் பண்ணுவேன். இப்போ இது வந்து 40 முட்டை ஆய்க்கிற சொட்டு இதில் சரியாக 3 லிட்டரும் 200 ml மில்க்கும் எட் பண்ணுறேன். நான் ஏற்கனவே 10 முட்டையில் எப்படி வட்டலாப்பம் வைக்கிறேன் அப்படின்ற ரெசிபியும் போட்டிக்கிறேன். உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் கோகனட் மில்கில் வட்டலாப்பம் வைக்கிறேன்றாலுமே இதே மெத்தடுக்கு ஃப்ரெஷ் மில்க்குக்கு பதிலாக கோகனட் மில்க் எட் பண்ணி அவிங்க நல்ல டேஸ்ட்டாக தான் வரும். நான் லாஸ்ட்டாக வட்டலாப்ப ரெசிபி போட்டிருந்ததில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, வட்டலாப்பத்துக்கு வந்து கூடுதலாக மில்க் எட் பண்ணுறேன், இல்லை கொஞ்சம் தான் மில்க் எட் பண்ணுறேன், நீங்கள் கூடுதலாக மில்க் எட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஆமாம் சிஸ்டர், நான் கொஞ்சம் கூடுதலாக தான் வட்டலாப்பத்துக்கு மில்க் எட் பண்ணுவேன். வட்டலாப்பத்துக்கு கொஞ்சம் கூட மில்க் எட் பண்ணக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்ட்டு சொன்னேன்டா, வட்டலாப்பத்தில் நல்ல பானி வந்து கூடுதலாக அந்த ஹோல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூடுதலாக நிறைய வரும். பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவையாலும் வட்டலாப்பத்துக்கு கொஞ்சம் கூடுதலாக மில்க் எட் பண்ணி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். கூடுதலாக மில்க் எட் பண்ணுற அப்படின்றால் 10 முட்டைக்கு 800 ml கோகனட் மில்காலும் சரி ஃப்ரெஷ் மில்காலும் சரி நீங்கள் எட் பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் நல்லா பர்ஃபெக்டாகவும் வரும், ஹோல்ஸும் வரும், பானியும் நல்ல பர்ஃபெக்டாக வரும். மில்க் கொஞ்சம் சூடாகிட்டு வரக்குள்ளைக்கு இதில் ஏலக்காய் பவுடரும் கூடவே 1/2 டீஸ்பூன் சால்ட்டும் எட் பண்ணுறேன். ஏலக்காவை நல்லா வறுத்துட்டு தான் இதை பவுடர் பண்ணிட்டு இதில் எட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா காய்ச்சி இருக்கணும். இந்த மில்க் வந்து ஒரு 2-3 கொதி நல்லா கொதித்து வரணும். அப்படி வந்தால் தான் இந்த வட்டலாப்பம் இன்னும் நல்லா பெர்ஃபெக்டாக வரும். நீங்கள் இன்றைய தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்டால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுனால ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் லைக் பண்ணாட்டி கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணினால் தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணின மாதிரி இருக்கும். ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் இந்த மில்க்கை நல்லா காய்ச்சி எடுத்துக்கிறேன். இது 2-3 கொதித்து நல்லா பொங்கி வரக்குள்ளைக்கு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே ஆற விடுறேன். நான் ஏற்கனவே வேறையாக 100 கிராம் சுகர் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, இப்போ அந்த சுகரை இதில் எட் பண்ணிட்டு இது கூடவே கொஞ்சம் வாட்டர் எட் பண்ணுறேன். மிச்சம் வாட்டர் எட் பண்ண வேணாம். இந்த சுகர் வந்து நல்ல பிளாக் கலருக்கு வரணும். நீங்கள் கூடுதலாக வாட்டர் எட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சுகர் பிளாக் கலர் வரதுக்கு லேட் ஆகும். பாருங்கள், இது நல்லா கொதித்து வந்து இது நல்ல டார்க் பிளாக் கலர் ஆகணும். நீங்கள் இது பிளாக் கலர் ஆகாட்டியும் இதில் வந்து ஸ்பூனெல்லாம் போட்டு இதை மிக்ஸ் பண்ணி தேய்க்க வேணும். இந்த மாதிரி சும்மா நார்மலாகவே விடுங்க. இது நல்ல பிளாக் கலர் ஆகி வரட்டும். இதில் இந்த மாதிரி நல்ல புகையெல்லாம் போகணும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தென்றால் இது கொஞ்சம் உங்களுக்கு பயமாக தான் இருக்கும் செய்ய. அப்போவும் பயப்படாமைக்கு இது நல்ல டார்க் பிளாக் கலர் ஆகி நல்ல இதில் புகை மேலுக்கு கூடுதலாக போனதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் இதில் வார்ம் வாட்டர் எட் பண்ணுங்கள். வார்ம் வாட்டர் எட் பண்ணி இது கொதிக்க கொதிக்க இந்த மாதிரி ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் இதில் சும்மா நார்மல் வாட்டர் எட் பண்ணிட்டீங்கன்னால் இந்த சுகர் வந்து கட்டிப்பட்டுரும். அதுக்காக வேண்டி தான் வார்ம் வாட்டர் எட் பண்ணுறேன். பாருங்கள், இதோட திக்னஸ் வந்து நல்லா சரியாக வந்துக்குது. இதில் மிச்சம் நீங்கள் வாட்டரும் எட் பண்ணப்படாது. இது கொஞ்சம் லைட்டாக திக்காய்க்கிறதுக்கு மாதிரி நீங்கள் வாட்டர் எட் பண்ணினாலே போதும். நீங்கள் கூடுதலாக வாட்டர் எட் பண்ணிட்டேனாலும் நாங்கள் இதை வட்டலாப்பத்தில் ஊற்றக்கொள்ளைக்கு இது கலர் வராது. முட்டையை உடச்சி ஊற்றுறதுக்கு வேறு ஒரு சின்னொரு பவுல் ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பவுலை உடச்சிட்டு தான் ஊற்றிட்டு முட்டை வந்து ஸ்பாயில் ஆகிக்குது அப்படின்ட்டு பார்த்து செக் பண்ணிவிட்டு இதை அப்படியே வேறையாக மற்ற பெரிய பவுலரை போடுறேன். நீங்கள் எப்போவுமே வட்டலாப்பம் சேர்க்கல ஒரே அடியாக பெரிய பவுலரே முட்டையை உடச்சி போட்டுருவான. இந்த மாதிரி சின்ன பவுலரை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அது நல்லா இருக்குதா அப்படின்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பெரிய பவுலரை போடுங்க.
எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றினதுக்கு அப்புறமா இதை நல்லா பீட் பண்ணி எடுக்கிறேன். இதை நீங்கள் மிஷினேத்துக்கு பீட் பண்ண வேணும். நீங்கள் மிஷினேத்துக்கு இதை பீட் பண்ணினேன்றாலும் வட்டலாப்பத்தில் வந்து ஹோல்ஸ் வராது. இந்த மஞ்சள் கரு வந்து கொஞ்சம் அந்த ஒயிட்டோட வந்து நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு இதை பீட் பண்ணி எடுத்தாலே போதும். பாருங்கள், இப்போ இதை நான் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இங்கால வந்து இந்த மில்க் வந்து நான் ஏற்கனவே காய்ச்சி எடுத்த மில்க் தான். இது நல்லா ஆறிக்குது. இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா தான் நீங்கள் இதை முட்டையோட வந்து மிக்ஸ் பண்ணணும். இது கொஞ்சம் வார்மாக இருந்தாலும் நீங்கள் முட்டையோட மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த முட்டை வெந்துடும், வட்டலாப்பம் சரி வராது. பாருங்கள், இப்போ இந்த சீனி தீச்சி வச்சுருந்தது இதுவும் நல்லா ஆறி வந்திக்குது. இப்போ இதையும் எட் பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் நல்லா திக்காக தான் நிற்குது, ஆனால் ஓவராக திக்காகலை. உங்களுக்கு ஓவராக திக்காகின மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கொஞ்சம் ஹாட் வாட்டர் எட் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக கரைச்சி விட்டு லூஸான பதம் வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி எட் பண்ணுங்கள். நீங்கள் திக்காய்க்குள்ள எட் பண்ணினேன்றால் இதில் மிக்ஸ் பண்ணக்குள்ள கலர் வராது. கொஞ்சம் லூஸாக இருந்தால்தான் இந்த மாதிரி வட்டலாப்பத்தில் கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ இதில் நல்லா கலர் மிக்ஸ் ஆகிறதுக்கு இதோட கூட இந்த முட்டை மில்கோட நல்ல மிக்ஸ் ஆகிறதுக்கு இதை நல்லா பீட் பண்ணி எடுக்கிறேன். இது நீங்கள் மிச்ச நேரம் பீட் பண்ண தேவையில்லை, ஒரு 3 மினிட்ஸ் இதை பீட் பண்ணி எடுத்தாலே போதும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க. வட்டலாப்பத்தில் கலர் வந்து நீங்கள் பார்க்கக்குள்ளைக்கு உங்களுக்கு விளங்கும், நல்ல ப்ரௌன் கலருக்கு இருக்குது. கொஞ்சம் டார்க் ப்ரௌன் கலருக்கு தான் எடுக்கணும். இதை அவிச்சு எடுக்கக்குள்ளைக்கு வந்து இதோட கலர் கொஞ்சம் லைட் ஆகும். அது சொட்டி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் வேணுமோ அதை விட கொஞ்சம் டார்க்காக எட் பண்ணுங்கள். அப்போ தான் அதை அவிச்சு எடுக்கக்குள்ளைக்கு சரியான கலருக்கு வரும். லாஸ்ட்டுக்கு இந்த மண்டி அப்படியே நான் இதில் வீசிடுறேன். இது எனக்கு தேவைப்படாது. இதெல்லாம் இந்த மாதிரி நல்லா வடிச்சதுக்கு எடுத்ததுக்கப்புறமா இந்த மண்டி அப்படியே வேறையாக எடுத்துடுங்க. பாருங்கள், இப்போ இதில் கலருமே நல்லா பெர்ஃபெக்டாக வந்துக்குது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதில் வந்து நான் ஏலக்காய் பவுடர் எட் பண்ணுறேன். ஏற்கனவே இந்த மில்க் கொதிக்கும் நான் ஏலக்காய் பவுடர் எட் பண்ணிட்டு தான் கொதிக்க வச்சேன். இப்போ லாஸ்ட்டுக்கு வந்து நான் ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருந்த இந்த ஏலக்காய் பவுடர் தான் கொஞ்சம் எட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்படி நீங்கள் லாஸ்ட்டுக்கும் ஏலக்காய் பவுடர் எட் பண்ண கொள்ளைக்கு இதில் கொஞ்சம் சரி இந்த முட்டை வாசம் வராமைக்கு இது நல்ல மணமாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஒரு 3 கப்புக்கு மாதிரி தான் வட்டலாப்பம் வச்சு எடுக்க போகிறேன். அதுக்காக வேண்டி இது இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கிறேன். கருப்பட்டி எட் பண்ணாமல் வெறும் சீனி மட்டுமே எட் பண்ணி வட்டலாப்பம் வச்சு எடுக்கும். மேலும் அந்த ரெசிபியும் நான் போட்டிக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் அதோட ரெசிபியும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே இந்த மாதிரி பிளாஸ்டிக் விரப்பால் தான் இந்த மாதிரி சுற்றி விட்டேன். உங்களுக்கு சும்மா நார்மலாக பேக் கொண்டு வச்சும் சுற்றி விடலும், அப்படி இல்லைன்னா ஃபாயில் பேப்பராலையும் வந்து உங்களுக்கு இதை நல்லா கவர் பண்ணி எடுக்கல. இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக கட்டி விடுங்க. இந்த மாதிரி கட்டி விடக்குள்ளைக்கு தான் நாங்கள் இந்த வட்டலாப்பத்தை வந்து ஸ்டீம் பண்ணக்குள்ள வட்டலாப்பத்துக்குள்ளுக்கும் தண்ணி போகாமைக்கு நல்லா ஸ்டீம் ஆகி வரும். நான் பெரிய சட்டிலுக்கு ஏற்கனவே வாட்டர் எட் பண்ணிட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்டாண்டும் வச்சுக்கிறேன். இந்த ஸ்டாண்டுக்கு மேலே தானே இந்த வட்டலாப்பத்தை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு லிட்டால் கவர் பண்ணிட்டு இதுக்கு மேலே ஹெவியாக இந்த மாதிரி என்ன மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த வட்டலாப்பம் பொங்கி வெளியே கொட்டாமல் கேட்கும். இதுக்கு மேலே இந்த மாதிரி லிட்டால் கவர் பண்ணிட்டு இந்த இதுவும் வந்துமே ஆவி வெளியே போகாத மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் ஹெவியாக என்ன மாதிரி இந்த லிட்டுக்கு மேலேயுமே எடுத்து வைங்க. அப்போ தான் நல்ல ஸ்டீம் ஆகி ஆவி வெளியே போகாமைக்கு குயிக்காக ஸ்டீம் ஆகி வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒவ்வொன்றா தான் இதை சட்டியில் எட் பண்ணி அவிச்சு எடுத்தேன். நான் பெரிய கப்பில் வந்து 20 முட்டை வர அளவுக்கு தான் வட்டலாப்பம் இதில் எட் பண்ணி அவிச்சிருந்தேன். இது எனக்கு ஸ்டீம் ஆகிறதுக்கு 2 ஹவர்ஸ் பிடிச்சிது. மற்றது ரெண்டும் வந்து 10 முட்டைக்கு மாதிரி நான் அவிச்சிருந்தேன். அது சரியாக 1.5 ஹவர்ஸ்லேயே ஸ்டீம் ஆகி வந்துட்டுது. நான் 2 ஹவர்ஸும் வட்டலாப்பத்தை ஒரே அடியாக மூடி வச்சு அவிக்கல. அரவருக்கு இருக்க மாதிரி லிட்டை ஓப்பன் பண்ணி அதில் வாட்டர் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சட்டியில் செக் பண்ணிவிட்டு அப்படி வாட்டர் போதாத மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் வாட்டர் எட் பண்ணிவிட்டு அதை மூடி வச்சு அவிச்சு எடுத்தேன். சரியாக 2 ஹவர் ஆகும் காட்டியும். இதுக்கு மேலே இது இன்னும் கொஞ்சம் அழகாய்க்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி கஜுவை வச்சு டெக்கரேட் பண்ணி எடுத்துனேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வட்டலாப்பம் ரெசிபி. நீங்கள் கண்டிப்பாக வந்து 10 முட்டைக்கு 800 ml ஃப்ரெஷ் மில்க் இல்லாட்டி கோகனட் மில்க் எட் பண்ணி நீங்கள் வட்டலாப்பம் அவிச்சு பாருங்கள். இதில் நல்ல பானி வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல பெர்ஃபெக்டாகவுமே இருக்கும். இவ்வளோ தான் இந்த ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. Thanks for watching.